அளவுல எல்லா நாட்டு கலாச்சாரத்திலையும் நல்ல அம்சங்களும் இருக்குது, கெட்ட அம்சங்களும் இருக்குது. அதனால ஒரு நாட்டில் இருக்கிற நல்ல கலாச்சாரத்தில் இருக்கிற நல்ல அம்சங்களை ஏற்றுக்கொள்வது என்பது சரியான விஷயம். கெட்ட அம்சங்களை விட்டொழிப்பது என்பதுதான் சரியான விஷயமாக இருக்குமே ஒழிய, அதனால இதனால் எல்லா நாடுகள்ல இருக்கிற மோசமான கலாச்சாரம் இங்க வந்ததுனாலதான் கெட்டழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது என்ற வாதம் என்பது இங்க கிடையாது. அதனால எந்த நாடுகளிலிருந்தும் வருகின்ற நல்ல அம்சங்களை நாம் ஏற்றுக்கொள்வது, கெட்ட அம்சங்களை விட்டு விடுவது என்பதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். இந்த தேசத்துக்கு, இந்த மண்ணுக்கு மண் சார்ந்த கலை, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், பாரம்பரியம் இதெல்லாம் இருக்கு. இதுகளை இழந்துட்டு நம்ம அடிப்படையில இதை விட்டு தகர்த்துட்டு நம்ம வேலி தாண்டி அந்த பக்கம் போகும்போது அதற்கான எதிர் விளைவுகளை, பக்க விளைவுகளை சந்திக்க வேண்டிய சோகமான சூழல் நேர்கிறதுன்னு நாங்க கருதுறோம். சரியா? நல்ல அம்சங்களை ஏற்றுக்கொள்வது என்பதுதான் என்னோட கருத்து. இஸ்லாமிய சிந்தனையோடு கூடவே இந்த மார்க்கம் இது எப்படி பார்க்கிறது, ஏன் அதை மதுரை மடாதிபதி உங்களை குறிப்பிட்டு இஸ்லாமிய பெண்களைப் போல உடை அணிவது நல்லது, பாதுகாப்பானது, ஆண்களுடைய வக்ர பார்வையிலிருந்து பெண்களை காப்பாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பின்னர் அவங்க மறுக்கிறது, அவர் எந்த பகுதியை அவங்க மறுக்கிறாங்கிறத அடுத்து அவங்கள்ட்ட வச்சுக்குவோம். நீங்க இப்போ உங்க பார்வையில இந்த சமூகத்தில் இப்படி அடிக்கடி பாலியல் வன்கொடுமை நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை வருது, அடிக்கடி ஒவ்வொரு 20 நிமிடமும் பாலியல் வன்கொடுமை இந்தியாவுக்கு நடப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? பாலியல் வன்கொடுமைக்கு முக்கிய காரணம் ஆடையாகத்தான் இருக்குது. இதத்தான் அந்த மதுரை ஆதீனம் அந்த சுவாமி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பா அணியணும் என்று சொல்லல, நீங்க கண்டிப்பா ஹிஜாப் அணியணும், புர்கா போடணும் சொல்லல. முஸ்லிம்களை போன்று நீங்க ஃபர்தா அணிந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த பெண் சமுதாயத்தின் மீது அவர் ஒரு அக்கறையோட சொல்லியிருக்கிறதுனால அதை நம்ம ஏத்துக்கிறது தப்பு கிடையாது. அப்படின்னா தலையிலிருந்து கால் முதல் மூடிக்கொள்கின்ற எல்லா பெண்களும் பாதுகாப்பாக இந்த சமூகத்துல வெளியில போய் வர்றாங்களா? சேலை முழுமையாக சேலை அணிஞ்சிருக்கிற பெண்களே பஸ்ல ஒரு ஸ்டாப்ல ஏறி ஒரு 4 ஸ்டாப் கழிச்சு போய் இறங்க முடியலையே. எங்க இடுப்பு தெரியுதுன்னு ரொம்ப பயந்து நாங்க மூடிட்டு போனாலும் கூட பஸ்லயே கூட டீசிங் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதனால மேல இருந்து கீழே வரைக்கும் மூடின எல்லாரும் பாதுகாப்பாக இந்த சமூகத்துல போறாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. பல அவங்க மதத்தின் அடிப்படையில் அவங்க பரதா அடைஞ்சுக்கிறாங்க, அது அவங்களுடைய விருப்பம். நாங்க ஜனநாயக மாதர் சங்கமே சொல்லுகின்ற விஷயம் என்ன, அதாவது உடை அணிவது என்பது அவரவர்களுடைய விருப்பம். மேடத்துக்கு பர்தா போடணும், ஃபர்தா போடணும் அப்படிங்கிற ஒரு இஷ்டம் அவங்களுக்கு பிடிக்குது, அவங்க போட்டிருக்கிறாங்க, அவங்க மதம் சொல்லுது, அதை அவங்க செய்யறாங்க. எனக்கு சேலை கட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம், அதனால நான் சேலை கட்டுறேன். இன்னொரு பொண்ணு சுடிதார் போடணும்னு விரும்புறா, அவ சுடிதார் போறா. இன்னொரு பொண்ணு ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போடணும்னு நினைக்கிறா, அது அவங்களுடைய விருப்பம். உடை அணிவது என்பது அவரவர்களுடைய விருப்பம். அவங்களே சொன்னாங்களே, இப்ப இந்த மாதிரியான வன்முறைகளுக்கு மிக முக்கியமான காரணம் உடை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட பெண்ணையே கையை நீட்டி குற்றவாளியாக சொல்வதுக்கு தான் அர்த்தம். இப்ப என்ன, ரொம்ப வசதியா குற்றவாளி எந்த விதமான விவாதத்துக்கும் உட்படாமல் தனியாக போயிடறான். அதுதான் இந்த விவாதத்துல இருக்கிற முக்கியமான அம்சமாகவே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. 12 வயசு குழந்தைங்க அவங்க சொன்ன விஷயம் தான். தூத்துக்குடி மாவட்டத்துல 12 வயது புனிதா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாள். அவள் மேல இருந்து கீழே வரைக்கும் சுடிதார் போட்டு துப்பட்டம் போட்டு தான் அவ ஸ்கூலுக்கு போனா. அதே மாதிரி 9 வயது குழந்தை அரூர்ல ஒசூர்ல கடுமையாக பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து 62 வயது மூதாட்டி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அப்ப இவங்கெல்லாம் ஆபாசமான உடை அணிந்திருந்தார்களா அல்லது அநாகரிகமான உடை அணிந்திருந்தார்களா? அந்த ஆதீனத்தினுடைய விவாதம் என்ன, பெண்கள் நாகரிகமான உடை உடுத்த வேண்டும், ஒழுக்கமான உடை உடுத்த வேண்டும். ஒழுக்கமான உடை என்றால் என்ன? அவங்கவங்களுக்கு விருப்பப்பட்ட உடை தான் நாங்க உடுத்துறோம். எங்களுக்கு வேகமா நடந்து போகணும், ஓடணும் அப்படின்னு சொன்னா நாங்க ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு ஓடிட்டு இருக்கிறோம். அது அவரவர்களுடைய வேலை வாய்ப்பு, அவரவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற விஷயம். இதை ஒருத்தர் மீது திணிக்க முடியாது. இப்ப அவரே கூட ஷர்ட் இல்லாம இருக்கிறாரு, நீங்க ஷர்ட் போடுங்க நாங்க சொல்ல முடியுமா? அது அவருடைய விருப்பம். ஷர்ட் அணியாம இருக்கிறது அது அவருடைய விருப்பம். அது போலதான் பெண்களுக்கும் உடை அணிந்து கொள்வது என்பது அவரவர்களுடைய வேலை ஸ்தலம், சூழல், இப்படிப்பட்ட விஷயத்திற்கு உட்பட்டது. அதுக்காக நாங்க பர்தா அணிகிறவங்களை பற்றி நாங்க சொல்லல, அது அவர்களுடைய விருப்பம். பர்தா அணிவது என்பது அவர்களுடைய விருப்பம். அதை தான் நாங்க கண்டிச்சோம் அந்த மடத்து முன்னாடி. பெண்கள் மீதான வன்முறைக்கு உடை காரணம் அல்ல. இது சுத்தி குற்றவாளியை தப்பிக்க விடுகின்ற வழி.
ஏராளமான காரணங்கள் இருக்கு. இன்றைக்கு உலகமய சூழல் இருக்குது, மிக மோசமான குடி பழக்க வழக்கம் இருக்குது. ஒரே நாளையில 18,000 கோடிக்கு விற்பனை ஆகுது அப்படின்னு சொல்றோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாலை நேரம் 5-6 மணிக்கு மேல பஸ்ல ஏறி பெண்கள் பயணம் செய்ய முடியல. அவ்வளவு மோசமான குடிப்போதைக்கு இன்றைக்கு தமிழகமும் இந்தியாவும் உட்படுத்தப்பட்டிருக்குது. இந்த காரணங்களை எல்லாம் ரொம்ப வசதியாக மறைத்து விட்டு பெண்கள் மட்டுமே காரணம் என்ற ஒரு போக்கஸ் இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் செய்யப்படுகின்றது என்பது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இப்போ அவங்க சொன்னாங்க, அதாவது இந்த மாதிரி சிறுமிகள்லாம் ஆளாக்கப்படுறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவதுங்க சாதாரணமா வந்து ஒரு இது போன்ற பெண்கள் வந்து ஒரு கவர்ச்சியான ஆடைகள் அணிஞ்சிட்டு போகும்போது சாதாரணமா சராசரியான ஒரு ஆண் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த ஆண்கள்ல வந்து சில மிருகங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அந்த காமவெறி தலைக்கேறிய சில மிருகங்கள் இந்த உலகத்தை நடமாடதான் செய்யறாங்க. அப்போ அவர்கள் வந்து அவர்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் வரும்போது அவங்க சிறுமியும் பார்க்க மாட்டாங்க, முழு ஆடை அணிந்த பெண்ணையும் பார்க்க மாட்டாங்க, கிழவினும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த சிந்தனை வரும்போது, அந்த காமவெறி தலைக்கேறும் போது யார் கிடைச்சாலும் அதை செஞ்சிடுவாங்க. இதுதான் உண்மை. இது வந்து இன்னும் சொல்ல போனா இது ஒரு விதமான மனநோய் என்று தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு இது ஒரு விதமான மனநோய் என்று தான் சொல்ல முடியுமே தவிர அவங்க ஏன் சிறுமிகள் நடக்கிறாங்களே அதுக்கு ஆடையா காரணம் என்று நம்ம இப்படி வாதிட முடியாது. புத்திசாலி உள்ள எல்லாருமே நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னாக்கா இப்படி சில பேர் இருக்கிறாங்க. ஆண்கள்ல வந்து எல்லாருமே சராசரியா இருக்க மாட்டாங்க, சில வெறியர்களும் இருக்கதான் செய்யறாங்க. சோ அது மாதிரியான ஆண்களும் நம்ம நாட்டுல இருக்கிறதுனால நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி அவர்களை ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அவங்க சொல்றாங்க உடைய அணியிறது என்னுடைய விருப்பம், என்னுடைய வேகத்துக்காக நான் ஜீன்ஸ் பேண்ட் போடுவேன், என்னுடைய சௌகரியத்துக்காக நான் டிஷர்ட் போடுறேன் அப்படின்றாங்க. மேடம், நம்ம விருப்பத்துக்காக நம்ம எந்த ஒரு ட்ரெஸ் போடுறதா இருந்தாலும் எதிரில் உள்ளவங்களுக்கு பாதிப்பு தராத வகையில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, இப்ப நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்றதா இருந்தா எதனால எல்லாம் சீக்கிரம் தீ பிடிக்குமோ அது போன்ற பொருட்களை கொண்டு போக கூடாது என்று ரயில்வே நிர்வாகம் நமக்கு சொல்லுது. இல்ல ஏன் எனக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் கொண்டு போக முடியுமா? இது என்னுடைய சுதந்திரம், எனக்கு நீங்க அனுமதிக்கணும், இதையே நீங்க தடை பண்றீங்கன்னு சொல்லி நம்ம போய் ரயில்வே நிர்வாகத்தை போய் நம்ம முற்றுகையிட முடியுமா? இது நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னாக்கா அவங்க ஏன் தடை செய்யறாங்க? இதனால உனக்கும் ஆபத்து இருக்கு, உன்னை சுற்றி உள்ள பயணிகளுக்கும் ஆபத்து இருக்கு, அதை தவிர்த்துக்கோ என்று சொல்றாங்க. அதே போல நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னாக்கா இந்த ஆடைகள் மூலமாக இன்னும் சொல்ல போனா ஒரு தவறு நடக்குதுனாக்கா அதுக்கு அவன் மட்டும் காரணமாக மாட்டான். இப்ப சொல்றாங்க அவங்க குடி பழக்கம் இருக்குது. ஓகே, இன்னைக்கு தமிழகத்துல வந்து அரசாங்கமே வந்து ஒயின் ஷாப் கூட்டுறாங்க, அதிகப்படுத்துறாங்க. அது நம்ம தடுக்க வேண்டிய விஷயம் தான், அது மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஒரு குடி போதையில் உள்ள ஒரு ஆண் மகனாகட்டும் இல்ல மற்ற ஆண்களுக்கும் சரி அது போன்ற சிந்தனை தூண்டுறது எதுனாக்கா அந்த பெண்களுடைய அந்த ஆபாசமான ஆடைகள் தான். அந்த பஸ்ல இப்போ டெல்லியில நடந்த சம்பவம் கூட அந்த சம்பவம் அந்த பெண்ணுடைய வீட்டுல நடந்ததா கிடையாது. அந்த பெண் அந்த அந்த இரவு பகுதி அந்த இரவு நேரத்துல அந்த பஸ்ல டிராவல் பண்ணும் போதுதான் அவள் அந்த பஸ்ல பயணம் செய்த அந்த இளைஞர்களுக்கு அந்த மாதிரி சிந்தனை தூண்டது வந்து அந்த நேரம், அந்த தனிமை, அவளுடைய ஆடைகள், அவள் அந்த பாய் ஃப்ரெண்டோட வந்தாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் அந்த சூழ்நிலை உண்டாக்குறது அந்த பெண்ணு தான். அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப வந்து என்னுடைய விருப்பம் என்று நம்ம சொல்வதும் தவறு. என்னுடைய விருப்பம் கூட எதிரில் உள்ளவங்களுக்கு பாதிப்பு தரக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் சமுதாயத்தில் நடக்குதுனாக்கா அதுக்கு ஒரு காரணம் நம்ம பெண்கள் தான் அதை உருவாக்குறாங்க. சோ எதனால எல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகுதோ அதை நம்ம அதுதான் இது வந்து இது மாதிரி வந்து குற்றவாளிகளை ரொம்ப வசதியாக தப்பிக்க விடுற ஒரு விவாதம் தான் இந்த விவாதம். அதாவது வந்து ஒரு பெண் இரவு நேரத்துல வந்து இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வுல ஒரு குடும்பத்துல ஆணும் பெண்ணும் வேலைக்கு போனாதான் வந்து இன்னைக்கு குடும்பத்தை சமாளிக்க முடியுது. அந்த அளவிற்கு மிக மோசமான விலைவாசி உயர்வு ஏற்பட்டிருக்குது. அப்ப பெண் வேலைக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வரும்போது வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அதை வந்து எப்படி நியாயப்படுத்தி பேச முடியும்? இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த இளைஞன் அந்த பெண் வந்து இரவு நேரத்துல வந்து பயணம் பண்ணது ஒண்ணு. அத வந்து அவங்க வந்து தனிமையில இருந்தா வந்து இந்த 6 இளைஞர்களுக்கும் இவங்களை வந்து பலாத்காரம் பண்ணணும் என்ற லைசன்ஸ் கொடுத்தது யார்? அது மிக மோசமான அத்துமீறல் இல்லையா? ஒரு பெண் தனியா போனாலே வந்து இந்த மாதிரியான அத்துமீறல் பண்ணலாமா? அதுல சட்டத்துல இடம் இருக்குதா? எவ்வளவு மோசமான ஒரு அத்துமீறல் நடந்திருக்கு. அப்ப இந்த மாதிரியான விவாதங்கள் இப்படிப்பட்ட குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்கு, இன்னொன்னு அவங்க மேலேயே வந்து குற்றச்சாட்டை இல்லாம முழுக்க பெண் மீதுதான்
ஒரு குற்றச்சாட்டை சாட்டுகின்ற ஒரு நிலைமை என்பது இவர்களுடைய விவாதம் தவறு வந்து பெண்கள் மேலே இருக்க நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதே சமயம் தவறு செய்யறவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. தவறு வந்து பெண்கள் மேலே இருக்க நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதே சமயம் தவறு செய்யறவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. அது நாங்க சொல்ல தப்பு. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் இந்திய சுதந்திரத்துக்கு முன்னர் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த பிறகு ஒரு ஆட்சி, இந்த ஆட்சி என்னுடைய ஆட்சி நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது, நள்ளிரவில் ஒரு பெண் தன்னந்தனிமையில் பூரண ஆடை அலங்காரங்களோடு தனிமையில் ஒரு ஊரிலிருந்து மற்ற ஒரு ஊருக்கு இரவு நேரத்தில் போய்விட்டு பத்திரமாக திரும்பி விட்டார் என்றால் அப்போதுதான் இந்திய ஆட்சி நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் மகிழ்ச்சி அடைவேன்னு சொன்னார். இப்போ அந்த நிலை இங்க இல்லேன்னு நம்ம வருத்தப்படுறோம். அப்படி இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்போ முழுக்க முழுக்க இது மாதிரி ஒரு பெண்ணோ யாரும் தன்னுடைய நண்பரோடவோ தன்னுடைய வாழ்க்கை துணையோடவோ போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, பத்திரமா வீட்டுக்கு வந்து திரும்ப முடியாது என்கிற நிலையில் வெறும் ஆடை மட்டும்தான் காரணம்னு சொல்ல வரீங்களா? இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஆடை முக்கியமான காரணம். இன்னொரு காரணம் வந்து அந்த தவறு செய்யக்கூடிய இளைஞர்கள், தவறு செய்யக்கூடிய அந்த குற்றவாளிகளை வந்து நம்ம கடுமையா தண்டிக்கணும் சொல்லுவாங்க இல்லையா? தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தான் குற்றங்கள் குறையும். ஆனா இன்னைக்கு நாம வாழக்கூடிய இந்த இந்தியால வந்து எந்த ஒரு குற்றத்துக்கும் தண்டனைகள் கடுமையாக்கப்படுறது இல்ல. இன்னும் சொல்ல போனா ஒரு நம்ம தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ கொலைகளுக்காக, எத்தனையோ கொள்ளை அடிச்சதற்காக பல கேஸுங்க போட்டிருக்காங்க. ஆனா அந்த கேஸ் போட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. அது விசாரிச்சு அதற்கு உண்டான தண்டனை கொடுத்தாங்கன்னாக்க கிடையாது. காரணம் என்னன்னாக்க நம்ம நாட்டுல வந்து எந்த ஒரு குற்றத்துக்கும் தண்டனை விரைவா கொடுக்கப்படுறது இல்ல. அப்ப தண்டனை வந்து நம்ம லேட் ஆக்கும் போது சொல்லுவாங்க, தாமதிக்கப்படும் நீதி மறுக்கப்பட்ட நீதி போல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம எந்த ஒரு குற்றத்துமே, ஒரு குற்றம் நடந்துச்சுனாக்க, இப்ப டெல்லியில இந்த சம்பவம் நடந்திருக்குது, தூத்துக்குடியில இந்த சம்பவம் நடந்திருக்குது. ஒரு தவறு நடக்கும் போது அதுக்கு அரசாங்கமும் சரி, அந்த காவல்துறையும் சரி, நீதிமன்றமும் சரி விரைவா அதுல கவனம் செலுத்தி, ஏன்னா அந்த சூட்டோட சூட்ட விசாரிச்சாதான் அந்த குற்றவாளி பாதிக்கப்படுவான், அந்த குற்றவாளி பாதிக்கப்படுவான், சம்பந்தப்பட்டவங்களுக்கும் மனசு